ஹாய் மக்களே, நாம் இப்போ ஒரு போட்லேருந்து இந்த உலவியா மீன் சொல்லக்கூடிய மீனை எடை போட்டு எடுத்திருக்கோம். இதை கேரளாவில் பூ மீன் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா இதை ரெயின்போ ரன்னர்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ரொம்பவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மீன். மணிக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இந்த மீன் ஓடும். அப்புறம் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 35-40 கிலோ வரைக்கும் இந்த மீன் வளரும். இப்போ என் கையில் இருக்கிற மீனோட வெயிட் பார்த்திங்கன்னா 8 கிலோ 8.5 கிலோ அந்த சைஸ் வரும். இதுக்கு உடம்புல 3 லைனு எல்லோ ப்ளூ க்ரீன் அந்த கலரில் இருக்கிறனால தான் இதை ரெயின்போ ரன்னர்னு சொல்கிறது. அப்புறம் இந்த மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் அந்த கில்ஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கணும். அந்த கில்ஸ் ரொம்ப ரெட்டாக இருந்தால் அதோட அர்த்தம் அந்த மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் இந்த மீனை பற்றி சொல்லணுன்னா இது ரொம்பவும் டேஸ்டியான ஒரு மீன். கேரளாவில் சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மீனை விரும்பி சாப்பிடுவாங்க. அங்கே நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குவாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் இது நிறைய பேர் இந்த மீனை விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மீனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக மீனை சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு புரியும். அப்புறம் நாம் இன்னொரு போட்லேருந்து இந்த கொலிசாலை எடை போட்டு எடுத்துருக்கோம். அதை நான் எங்கள் ஊரில் மலங்குழுவாலைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மீன் தான். இதோட சைஸ் 150 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மீனில் இருக்குது. அப்புறம் இந்த மீன் பார்த்திங்கன்னா கேரளாவில் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் இது ஒரு டேஸ்டியான மீன் தான். நம்ம இந்த அயில இருக்குது இல்லையா, அதோட டேஸ்ட்டு தான் இந்த மீன். இந்த மீனை வாங்கும்போது ரொம்பவும் செக் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இது சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகக்கூடிய மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் இதோட வயிற்று பகுதி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும். அதனால தான் இதை பார்த்து எடுக்கிறது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு போட்லேருந்து கேரை எடை போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கேரை 40 கிலோ 70 கிலோ அந்த சைஸ் உள்ள கேரை தான் எடை போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க.